இந்த காலை வேலை ஏன் முக்கியமானது? காலை வேளைகள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில கார்ட்டிசால்ங்கிற அந்த ஹார்மோன் வந்து இயல்பாகவே 50% வந்து அதிகமா இருக்கும். இது எதனால இப்படி உருவாச்சு அப்படின்னா, நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்முடைய உணவ தேடணும் அப்படின்னா, அந்த சமயத்துல நான் ஏதாவது சாப்பிட்டா தான் எனக்கு வந்து எனர்ஜி கிடைக்கணுங்கிற மாரி இல்லாம, ஆல்ரெடி உடம்புல அது ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எனர்ஜிய கொண்டு வரதுக்காக தான், இந்த கார்ட்டிசால்ங்கிற ஒரு ஹார்மோன் வந்து நம்ம உடம்புலயே உண்டாச்சு. இது சுரந்துச்சு அப்படின்னா, நீங்க சாப்பிடாமலே உங்க உடம்புக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ அத நம்ம உபயோகப்படுத்தாம, அந்த சமயத்துல நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது தான், உடல் அதிகமான அளவுக்கு பதட்டம் அடையுது. அதே மாரி இந்த ஆங்சைட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், மன அழுத்தம் இது எல்லாமே வந்து உண்டாகுது. ஸோ அதனால காலை வேளைய கண்டிப்பா நம்ம வந்து பயன்படுத்த வேண்டியது அவசியம். 2வது விஷயம், காலை வேளைகள்ல நம்மளுடைய ஜீன் எப்பவுமே ஆக்டிவா வந்து இருக்குமாம். ஸோ ஈவன் ரிசர்ச்லயும் வந்து என்ன சொல்லுது, மார்னிங் டைம்ல நீங்க உடற்பயிற்சி செய்றீங்க, இல்ல ஒரு யோக பயிற்சி, சுவாச பயிற்சி பண்றீங்க அப்படின்னா, உங்க பாடியில ஏஎம்பிகே அப்படிங்கிற ஒரு பாத்வே வந்து ஸ்டிமுலேட் ஆகுது. இது வந்து ஜீனையும் வந்து மாற்றி அமைக்கக்கூடியது. ஸோ அந்த சமயத்துல ஒரு 12 ஹார்ஸ் நம்ம வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கிறதுனால நம்ம பாடி அட்டாஃபேஜிக் கண்டிஷன்ல வந்து இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம என்னெல்லாம் பண்றோமோ, அது நம்மளுடைய மரபணுக்களுக்கு வரைக்கும் போகக்கூடிய அந்த டிஎன்ஏ வரைக்கும் போய் சேஞ்சஸ வந்து உண்டு பண்ணுமாம். நெறைய ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் இருக்கிறவங்க எல்லாருக்குமே மார்னிங் டைம்ல ஒரு ஓம் சாண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய நோயில நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கு. ஸோ அப்பா, அம்மாவுக்கு இந்த நோய் இருக்கு, எனக்கும் இந்த பிரச்சனை வரும்னு சொல்றவங்க எல்லாமே காலை வேளைய நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா, அந்த நோயே வராம நம்ம கண்டிப்பா தடுத்துக்க முடியும்.